வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரிடா, கொஞ்சம் தனியா வா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் தனியாக தான் இருக்கேன், சொல்லு. நம்ம லவ் ப்ராப்ளம் சரியா போகுது. இல்லை புரியல, தெளிவாக சொல்கிறியா? இன்னைக்கு தான் நம்ம லவ் பத்தி பேசினாங்க. என்ன சொன்னாங்க? 1 இயர் போகட்டும், மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீ இப்போ எங்கள் வீட்டுக்கு வா, அப்பா அம்மா 2 பேரும் உன்கிட்ட பேசணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தாண்டி கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது. சரிடா, சீக்கிரமா வா, வெயிட் பண்ணுறாங்க எல்லாரும். சரி சரி, நான் வரேன். ம். என்ன பார்த்து பெட்ரோல் இல்லையே. ஹலோ, சொல்லுங்க. அப்பமா பேசணுமா? வண்டியில் இருங்க. வீட்டுக்கு தானே கூப்பிட்டு போகிறேன், நீங்கள் இங்கே கூப்பிட்டு வந்துக்கிறீங்க? ஒன்றும் இல்லைவா? ஏண்டா நாயே, நீங்கள் தொட்ட போல நாங்கள் தீட்ட நினைக்கிறோம், நீங்கள் எங்கூட்டு போன தொட நினைக்கிறீங்களா? ஏண்டா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னேன். உன்னை நம்பி தானே உன் கூட வந்தேன். வேற என்ன தப்பு பண்ணிட்டேன் நான்? ஏன்டா மோன, நீங்களா லவ் பண்ண எங்கூட்டு போன உங்களுக்கு கேக்குதாடா? ஏண்டா நான் பண்ணது தப்புனா அப்போ உங்கள் வீட்டு பொண்ணு என்ன லவ் பண்ணது தப்பு தான்டா. மதம், இனம், மொழி இதெல்லாம் கடந்து வந்தாதான்டா காதல். இதில் எங்கிருந்துடா வந்துச்சு உங்கள் ஜாதி மயிறு? டேய், உங்களை விட நாங்கள் எதில்ரா குறைஞ்சிட்டோம்? கோட்டால கோட்டு போட்ட நாய் நீ எங்களுக்கு சோகமா? டேய், இவன் சாவு நான் மூட்டு பொண்ணுங்களை இவனுங்க கனவு கூட நினைக்கூடாதுடா, போடா. டேய், உனக்கு எத்தனை வாட்டரா கால் பண்ணுறது? இங்கேடா பண்ணிட்டுக்கிறீங்க? டேய், உனக்கு தேவையில்லாத பிரச்சனை, தேடாத கிளம்பு. தேவையில்லாத பிரச்சனையா? அவன் என்னடா தப்பானா நான் வரட்ட போகிறீங்க? என்ன தப்பு பண்ணிட்டானா? இதே உங்கள் கால ஒப்படம் நீ விட்டு போயிருப்பியா? அவனை வெட்டினா மட்டும் எல்லாம் சரியாக போயிருமா? அவன் சாவறது இல்லாமல் நாளைக்கு உன் லைஃப் தான்டா பாதிக்கும். அது யோசிச்சு பார்த்தியா நீ? உனக்கு என்னப்பா, நீ நம்ம ஜாதியிலே உங்கள் அக்காவை நல்லா வசதியான மாவளை பார்த்து கட்டி கொடுத்துட்ட, நீயே பேச மாட்டே. நாளைக்கு அசிங்கம் போகிறது ஏன் குடும்பம் தான்டா. எது வசதியான குடும்பமா? அப்படி நினச்சிதான்டா நாங்களும் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். ஆனால் அவனுக்கு நாங்கள் பண்ண சீரெல்லாம் பத்தலைன்னு சொல்லிட்டு என் அக்கா வரதட்சணை குடும்பப்படுத்தி இப்போது எங்கள் அக்காவுக்கு டைவர்ஸே கொடுத்துட்டான். எங்கள் அக்கா 1 மாதமாக வீட்டிலே தான் இருக்குது. அந்த வழியில் உனக்கு புரியாது மச்சான். ஏய், இதெல்லாம் எனக்கு தேவையில்ல. எங்கள் அக்காவுக்கு நம்ம ஜாதி தான் கல்யாணம் பண்ணணும். கிளம்பு. ஏய் புறா. டேய், முதல்ல நீங்கள் திருந்துக்கடா. யார் எதை சொன்னாலும் யோசிக்காமல் அப்படியே செஞ்சிருது. தற்கூறிங்களா? எவ்வளோ சொல்லி நீ கேட்கலல்ல? ஒரே ஒரு வாட்டி இந்த ரெக்கார்டை மட்டும் கேளு, அதுக்கப்புறம் நீயே முடிவெடு. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பையனை பேசி அனுப்பிச்சி விட்டேன். டேய், நீங்கள் முன்னே தூர போங்கடா அவனை விட்டுட்டு. எனக்கு தெரிஞ்சுனாலும் எல்லாம் முடிஞ்சிருக்கும் தலைவரே. அப்புறம் மறந்துடாதீங்க, வர எலெக்ஷனில் என்னையே ஜாதி தாங்க தலைவராக ஆகிடுங்க. உங்களை நம்பி தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணிடுங்க தலைவரே. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க தலைவரே. சரிங்க தலைவரே, நாளைக்கு நான் நேரில் வரேன். மச்சான், நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு, உனக்கே புரியும். மச்சான், நீ என்ன சொன்னாலும் இது எனக்கு உடன்பாடு இல்லை. என் மனசு ஏற்றுக்காது. உன்னை ஏன் விட்டு போகிறேன்னா, என் அக்கா லைஃப் நல்லா இருக்கிறனால தான் உன்னை விட்றேன்.
இன்றைக்கி நாள் என்றைக்கோ ஒரு நாள் என் ஜாதிக்காரியவனை கொண்டுருவான். கம்பெனி இவங்களை போய் வெளியூரில் போய் பொழைச்சிக்க சொல்லு. நான் வரேன். சரிடா, பார்த்துக்க.